இந்தாடி. அக்கா, என்ன மல்லிகா, நேத்து முழுக்க போன் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா ஒரு கால் கூட காணோம். என்னாச்சு மல்லிகா? என்னாச்சு? எதுக்கு பழற? நாகராஜ் உன்னை வந்து பார்த்தானா இல்லையா? அழாம பேசு மல்லிகா. வந்தாருக்கா. என்ன சொன்னா? எதுக்காக அவன் பொய் சொன்னானா? எல்லாம் அந்த வேதவல்லிக்காக தான். மல்லிகா, என்ன சொல்ற? என்னால இதை நம்பவே முடியலக்கா. சத்தியமா அவர் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நாங்க ஊட்டிக்கு கிளம்புற அன்னைக்கு அந்த வேதவல்லிக்கு குளிர் ஜுரம் வந்துச்சான். அவளை அப்படி பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சான். அதனால ஊட்டி ட்ரிப்பே கேன்சல் பண்ணி வீட்லயே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லக்கா, அன்னைக்கு நாள் முழுக்க அவளுக்கு பணிவிட பண்ணன்னு ஏகிட்டயே தைரியமா வந்து சொல்றாருக்கா. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டானா? மல்லிகா, எனக்கு என்னமோ இது சரியா படல. நான் என்னமோ நாகராஜுக்கு வேதவல்லிய சுத்தமா பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவன் என்னடானா கூடவே இருந்து பணிவடை செய்யற அளவுக்கு போயிட்டானா? மல்லிகா, அவன் சொன்னது கூட உண்மையோ பொய்யோ அது யாருக்கு தெரியும்? என்னக்கா சொல்றீங்க? வேதவல்லிக்கு குளிர் ஜுரம்னு நாம கண்டோமா என்ன? குளிர் ஜுரத்துல பாத்துக்கிட்டானோ இல்ல அவ கூட சேர்ந்து கும்மாளம் போட்டானோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் கூட அந்த வேதவல்லிய தப்பா எடை போட்டுட்டேன். அவ பக்கா சூனியக்காரி தான், கன்ஃபார்ம். யாரும் இல்லாத நேரத்துல நாகராஜ் கிட்ட குளிர் ஜுரம் வந்த மாதிரி நடிச்சு எப்படி ஆள மயக்கிருக்கான்னு பாரு. அவ கொடுத்த மயக்கத்துல தான் இவன் கூடவே இருந்து கதகதப்பு கொடுத்திருக்கான். மல்லிகா, விடக்கூடாது. இனி அந்த வேதவல்லிய சுதந்திரமா விடக்கூடாது. நான் வீட்டுல இல்லாததுனால தானே அவ இஷ்டத்துக்கு கொட்டம் அடிச்சிட்டு இருக்கா. நீ கவலையே படாத. ஏதாவது பண்ணி உடனே நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். நான் ஒரு 5 நாள் இல்லைன்னதும் அவளுக்கு குளிர் விட்டு போச்சுல்ல, அங்க போய் அவளுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய. அக்கா, ஒருவேளை அவருக்கு வேதவல்லிய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா? மல்லிகா, இப்போதைக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் விட்டு புடி. நான் அந்த வீட்டுக்குள்ள போனதும் உண்மை என்னன்னு உனக்கு நான் விசாரிச்சு சொல்றேன். மல்லிகா அக்கா, ஒருவேளை நாகராஜ் அந்த வேதவல்லிய விரும்ப ஆரம்பிச்சிருந்தா? என்னக்கா சொல்றீங்க? அப்படி நடந்திருந்தா அவன் உன்னை ஏமாத்தினதுக்கு நீ அவனை பழி வாங்க என்ன வேணாலும் பண்ணுவல்ல? நீங்க சொல்லுங்க அக்கா, நான் என்ன வேணாலும் பண்றேன். அது போதும், பாத்துக்கலாம். வைக்கிறேன். தம்பி, நானா? அப்பா போன் பண்ணியிருந்தாரு. நாளைக்கு காலையில அண்ணனும் அப்பாவும் புறப்பட்டு இங்க வராங்களாம். அதான் சொல்லிட்டு போலாமேன்னு இங்க வந்தேன். சரி, வரட்டும்ண்ணா. அது என்ன அப்போ? தம்பி, அண்ணன் இப்போ ஊர்ல இல்ல, நீங்க அவர் ரூம்ல தங்கி இருக்கீங்க. நாளைக்கு அண்ணன் வந்தா உங்களுக்கு சங்கடமா இருக்கும் இல்ல, அதான் சொல்லலாமேன்னு வந்தேன். ஓகே ஓகே, இப்படி ஒரு விஷயம் இருக்குதுல்ல. சரி, நான் வேதாஜியை ஏ ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். தம்பி, ஒரு நிமிஷம். அம்மாவை ரூமுக்கு மாத்துறதுக்கு முன்னாடி ரூமை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரூம் அமைப்பாக இருக்கிறத விட ஆரோக்கியமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு டாக்டர் அம்மா சொன்னாங்கல்ல, அதனால தான். சரி, ஓகே. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறோம். டாக்டர் சொல்றதை கேட்போம். இப்போ என்ன பண்ணலாம் தம்பி? வேற என்ன, லெட்ஸ் கிளீன் தி ரூம்னே வாங்கோ. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. ஏப்பா,
How was it? சூப்பர் தம்பியா. மகிழ்ச்சி. எஸ்கூஸ் மீ. வாங்க. இதாங்கோ. என்னது இது? ஜூஸ் அருகம்பில் ஜூஸ். குடிச்சீங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லது. தேங்க் யூ. வெல்கம்ஸ். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன்ங்க. சொல்லுங்க. இல்ல ஃபாதர் அண்ட் பிரதர் ஊர்ல இருந்து வராங்க. இப்போ என்னன்னா நம்ம இந்த ரூம்ல இருந்து பழையபடி நம்ம ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஓ. இல்ல உங்களால முடிஞ்சா சொல்லுங்க, நான் அப்படியே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன். ஸ்லோவா அப்படி தாங்கி ரூமுக்கு நடந்து வந்துருங்க. அப்படி நடக்க முடியலனா நடக்க முடியாதுன்னா நாகராஜ் சர்வீஸ் தான். அப்படின்னா 24 மணி நேரமும் உங்களுக்காக இருக்கக்கூடிய நடமாடும் ஒய் 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 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பை நாகராஜ். நான் தான் தூங்கணும். இல்ல ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்குது. போன வாட்டி நான் உங்களுக்கு தூங்கும்போது நீங்க வந்து மயக்கமா இருந்தீங்க, இப்போ நீங்க மூச்சு நிற்கிறீங்க. சரி அத்தை விடுங்க. இப்போ உங்களால வந்து நடந்து வர முடியுமா, இல்லைன்னா நான் வந்து தூக்கணுமா? வாட்டியா? இல்லங்க, கால் ரொம்ப வலிக்குது. ஓ, என்னால நடக்க முடியாது. அதனால ஓகே, நீங்களே ஃபீல் பண்றீங்க, தூக்கிடுவோம். ஒரு நிமிஷம். என்னங்க பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, மாமாப்பே கால்ல விழுந்துற போறீங்க. என்ன சொன்ன மாதிரி அன்னைக்கு உங்களை தூக்கும் போது நீங்க வந்து மயக்கமா இருந்தீங்க. அப்போ அது சப்ப மாட்டு டக்குனு தூக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லையே. முகத்தை பார்க்கணும், கண்ணை பார்க்கணும், ரிஸ்க் ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த அப்பே தூக்கலாமா? அத்தை கொடுங்க. ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் ரெடி. நானும் ரெடி. ஓகே நாகராஜா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் செய். 3 2 1 1 2 3. சரி அது ஒண்ணுல ஒண்ணுங்க. அது பொசிஷன் சரியில்லைங்க. நீங்க கையை பிடிச்சுக்கோங்களேன் சப்போர்ட்டிக்கு. ஓகே. ஐயோ காலையில என்னங்க எக்ஸ்ட்ரா 2 இட்லி அடிச்சிட்டிங்களா? ஏங்க? இல்லங்க அன்னைக்கு கொஞ்சம் லைட்டா நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறீங்க. இல்ல லாஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணாங்க. தூக்க முடியலன்னா பரவாயில்ல, விடுங்க. நாகராஜ் முன் வச்ச கடை பின் வைக்க மாட்டோம். என்ன பண்ற பாருங்க. ஜெய் பாகுபலி. புரியுங்க. ரெடியா? கனவா இல்லை காற்றா, கனவா நீ காற்றா, கையில் மிதக்கும் கனவானே, கைகால் முளைத்த காற்றானே, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையால் செய்த. ஃப்ளைட் லேண்ட் ஆக போதே சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. டைட்டா புஷிக்கோங்க. சாரிங்க, தெரியாம முட்டிட்டேன். பரவாயில்ல.